பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களை சாட்சியாய் நிறுத்தப் போகிறார் கர்த்தர். செய்தியின் ஆதார வசனம் சங்கீதம் 118:23. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. சங்கீதம் 126:2. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், நம் தகப்பன் கர்த்தர் சாதாரண காரியங்களை செய்கிறவர் அல்ல. மனிதன் வாயடைத்து மூச்சடைத்து பேந்த விழித்து ஒன்றும் செய்ய முடியாமல் பேச முடியாமல் திணற வைப்பார் உங்களை பார்ப்பவர். அன்றிலிருந்து இன்று வரை செய்து வருகிறார். அவரது படைப்பை போய் பாருங்கள். இவ்வளோ பெரிய பிரமாண்டமான பூமியை நம்ம இவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். அந்தரங்கத்தை தொங்க விட்டிருக்கிறார் என்றால் அவரை நினைத்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள். சங்கீதம் 104, 105 நேரம் எடுத்து படித்தால், தியானித்தால் இன்றோடு கவலைப்படுவதை நிறுத்தி கொள்வோம். ஏனென்றால் இப்பேற்பட்டவர் தான் என்னுடைய தகப்பன். அப்பேற்பட்டவர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்யாமல் இருப்பாரா? நீங்கள் மட்டும் உலகத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்காகவே அவர் கல்வாரில் மரித்திருப்பார். இவ்வளவையும் படைத்து ஆளுகை செய்கிறவர் சத்தமில்லாமல் நம்முள்ளே வந்து வசிக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஆலயமாக்கி கொண்டார். நாம் நடமாடும் தேவாலயம். இதை முதலில் நம்புங்கள். இதை அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அவர் மட்டும்தான் செய்ய முடியும். கண்ணாடி முன் நின்று உங்கள் சரீரத்தை பாருங்கள். இதை படைத்தவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் யோசிக்கிறீர்களா? நமக்கு மனம் என்ற ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கிறாரே, அதனுடைய செயல் ஆற்றல் எவரும் கணக்கிட முடியாது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற செல்வம் நமக்குள்ளே இருக்கிறது. இவைகளையெல்லாம் வைத்துத்தான் கேட்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா 32:27. சொல்லுங்கள், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆதியாகமம் 18:14 கேட்கிறார் ஆபிரகாமை பார்த்து. 100 வயது சென்ற கிழவன், ஒன்றுமில்லை. 86 வயசில் அவனுக்கு வயசு இருந்தது, வெள்ளம் இருந்தது, பெற்றெடுத்தான் ஆகாருக்கு ஒரு மகனை, இஸ்மவேலை. இப்பொழுது ஒன்றுமில்லை. 90 வயதுக்கு மேலான கற்பம் செத்து போன கிழவியை எடுத்து, சாராளை எடுத்து இவர்களுக்கு ஒரு மகனை கொடுத்து, கடற்கரை மணலத்தனையாய் பெருகும் உன் சந்ததி என்று ஆசீர்வதித்தாரே. அது நடந்து கொண்டிருக்கிறதே. இன்று வரலும் நீங்களும் நானும் ஆபிரகாம் சந்ததி, விசுவாச சந்ததி. ஆயிற்று, அவராலே ஆயிற்று. ஏன் உங்களுக்கு ஆகாது? உங்களை ஆசீர்வதிப்பது, உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பது, வாழ வைப்பது, உயர்த்துவது அவருக்கு என்ன கடினமா? இல்லை. யாருடைய உதவி வேண்டுமா? சகலத்தை உண்டாக்கினவர், வார்த்தையாலே பூச்சக்கரத்தை கையில் கொண்டிருப்பவர் நம்முடைய வாழ்வில் செய்ய வரும்போது நல்ல மாற்றங்களை கொண்டு வர நம்முடைய ஒத்துழைப்பு, நம்முடைய விசுவாச நடை அவருக்கு தேவை. நம்முடைய கோஆப்ரேஷன் அவருக்கு தேவை. அது நிச்சயம் தேவை. மனம் மாற்றம் இல்லாமல் வாழ்வில் வெளிப்படையான மாற்றம் வராது. அது நீங்கள் இன்னும் எத்தனை ஊராக போய் ஜெபித்தாலும் சரி, எல்லா பாஸ்டரும் தலையில் கை வச்சு ஜெபித்தாலும் சரி, ஒன்று வராது. உள்ளே மனமாற்றம் இருக்க வேண்டும். 100% மனமாற்ற முடியாது. நாம் உலகத்தில் தான் வாழ்கிறோம். நாம் இயேசுநாதர் அல்ல, மனிதர்களுக்கு எல்லை உண்டு. மனிதர்களே. ஆனால் அவர் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும். அப்பா, உங்களை ஒப்படைக்கிறேனப்பா, நான் எப்படி மாறணுமா மாற்றுங்கப்பா என்று ஒப்படைக்கும் பொழுது குயவன் கையில் இருக்கிற களிமண் போல் அவர் உங்களை மாற்றுவார். தினம் ஒரேடியாக மாற்றுவார். கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக. இது ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு மானிடராக இருந்தபோது அவர் செய்த காரியங்களை பார்த்து மக்கள் அதிசயமான காரியங்கள் என்று கண்டோம் என்றார்கள். லூக்கா 5:26. உங்களது வாழ்வை பார்ப்பவர்கள் இப்படி சொல்லுவார்கள், ஆச்சரியமாக இருக்கிறது, இது கடவுளால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்பப்பா, இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார் என்று உங்களை பார்த்து சொல்லுவார்கள். நிச்சயம் சொல்லுவார்கள், இனிமேலும் சொல்லுவார்கள். நீங்களும் ஏதோ வேதம் வாசித்தோம், சபைக்கு போனோம், காணிக்கை போட்டோம், வந்தோம் என்று இருக்கக்கூடாது. ஏதாவது கிடைக்கும் என்று போகக்கூடாது. உங்களுக்கு அத்தனை கிடைத்து விட்டது. நீங்கள் சுதந்திரவாளி, பங்கு உடன் சுதந்திரவாளிகள் இயேசுவுக்கு. நீங்கள் தெய்வ பிள்ளை. நீங்கள் ஏன் பிச்சை கேட்க வேண்டும்? ஏதா கிடைக்குமா என்று ஏன் ஏங்க வேண்டும்? உங்களுக்கு அத்தனை உண்டு. ஆகையால் எதை செய்தாலும் என் தகப்பனுக்கு என்று செய்கிறேன் என்று உற்சாகத்தோடு செய்யுங்கள். சபைக்கு போனால் எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன் என்று சொல்லுங்கள். ஏன் சபைக்கு போனால் தான் பார்க்க முடியுமா? அவர் சொல்லி இருக்கிறார், போகிறோம். சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறார் எங்கள் அப்பா. ஆகையால் நாங்கள் போகிறோம். நம் தகப்பன் மிக மிக பெரியவர். இவரால் செய்யக்கூடாத காரியம் ஏதும் இல்லைங்க. ஆகவே பெரிய பெரிய காரியங்களை கேளுங்கள், எதிர்பாருங்கள். அதற்கு ஒரு தைரியம் வேண்டும்.
பயப்படாதீர்கள். ஏன் நமக்கு தைரியம் வருவதில்லை? நம்ம யோசிக்கிறோம், நம்ம சூழ்நிலையை யோசிக்கிறோம், அவங்களை இவங்களை பார்க்கிறோம். இது எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அவருடைய மகிமை நீங்கள் மட்டுப்படுத்தாதீர்கள். இல்லைங்க, இதற்கு நமக்குன்னு ஒரு தகுதி வேணுமுங்க என்று நினைக்கிறீர்களா? இது தவறு. இந்த தவறைத்தான் கிறிஸ்தவ உலகம் செய்து வருகிறது. நமக்கு ஒரே தகுதி அவருடைய பிள்ளை. இதை தவிர வேற கையில் தூக்காதீர்கள். அப்பா, நான் உங்கள் பிள்ளை, நான் பிள்ளை வருகிறேன், அதை மட்டும் சொல்லுங்கள். உலகமே கொள்ளாத அளவிற்கு விசுவாசத்தை பற்றி புக்ஸ் வந்தாலும் நாம் இன்னும் விசுவாச வீரர்களாக மாறவில்லையே மக்களே. விசுவாசமும் அவரோடு உள்ள ஐக்கியமும் உங்களுக்கு முதலில் திருப்தி தர வேண்டும். உங்களுக்கு திருப்தி தர வேண்டும், வேற யாருக்கும் அல்ல. அவரை ஐசு வைக்க நம்மால் முடியாது. செங்கடலை ஒரு கோலை நீட்டின் விட பிளந்து வெட்டாந்தரை மக்களை வெளியே கொண்டு வருவார் என்றால் உங்களது கோர்ட்டு கேஸ் ஒன்றுமில்லை. வெளியே கொண்டு வர மாட்டாரா? தொடர்ந்து வரும் உங்களது எதிரியை துண்ட காணாம் துணிய காணாம் என்று ஓட மாட்டாரா? துரத்துவாரும் இல்லாமல் ஓட மாட்டாரா? செய்வார். கற்பம் அடைக்கப்பட்டிருந்த அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்து அதற்கப்புறம் 5 மக்களை கொடுத்தார். உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் செய்வார். உங்கள் மீது அவருக்கு என்ன கோபமா? இல்லை இல்லை இல்லை. அங்கே தப்பு செய்து விட்டோம், சபைக்கு போகலை, எனக்கு தெரியும் நான் தப்பு நிறைய செஞ்சுருக்கேன், மன்னிப்பு கேளுங்கள். கோச்சிட்டு எங்கேயும் நாம் வீட்டை விட்டு போக முடியாது. நீங்கள் தவறு செய்தாலும் அவர் பிள்ளை தான், நீங்கள் சபைக்கு போகாமல் இருந்தாலும் அவர் பிள்ளை தான். ஆனால் உங்களை போக வைப்பார், உங்களை மனமாற்றத்தை கொடுத்து அப்புறம் தான் ஆசீர்வதிப்பார். சும்மா நீங்கள் தெருவிலேயே போய்கிட்டு இருந்தால் உங்களை கூப்பிட்டு தொப்புன்னு போட மாட்டார். உங்கள் மீது யாருடைய சாபம் இல்லை, இருக்க முடியாது. சங்கிலிகளும் விலங்குகளும் உடைத்து தன்னைத்தானே கீறி கொண்டு சுடுகாட்டையே வாசஸ்தலமாக்க கொண்டிருந்த மனிதனை மார்க் 5ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். லேகியோன் பிசாசு பிடித்தவனை நொடிப்பொழுதில் விடுதலை கொடுத்து வஸ்திரம் தெரித்து அமைதியாக ஒரு பாதத்தில் அமர வைத்தாரே. பின் அவனுடைய நகரம் எங்கும் அவனுடைய பட்டணம் எங்கும் போய் இயேசுவின் மகிமையை பேச வைத்து ஒரு இவாஞ்சலிஸ்டாக மாற்றினாரே. அப்படி என்றால் உங்கள் பிள்ளைகளை மாற்ற மாட்டாரா? உங்கள் டேர்ம்ஸ் சரியில்லாத கணவனை மாற்ற மாட்டாரா? கோபப்படும் மனைவியை மாற்ற மாட்டாரா? இதெல்லாம் அவருக்கு அற்ப காரியமுங்க. மாற்றுவார், நான் நல்லா இருப்பேன் என்று முதலில் நினையுங்கள். அவரோடு ஒத்துழையுங்கள். உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் செய்ய முடியாதுங்க. அவர் ஃபோர்ஸ் பண்ணுற தேவன் இல்லை, பெரம்ப வச்சு கொண்டு வாழ்க்கை செய்கிற தேவன் அல்ல. உங்களுக்கு சுயம் என்று ஒன்று கொடுத்திருக்கிறார். நம்மளை மதிக்கிறவர் இயேசுநாதர் ஒருவரே. இதை நான் ஒரு செய்தியிலும் சொல்லுவேன். வீட்டு சமாதானத்தின் நதி போல ஓட விடுவார். அவருக்கு முன்பாக முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆனவே நாருமே என்று சொன்ன சடலத்தை உயிர்ப்பித்து கல்லறை விட்டு வெளியே கொண்டு வந்தார் அல்லவா? உங்கள் சரீர பிரச்சனை அவருக்கு ஒன்றுமே இல்லை. இன்றே விடுதலை தருவார். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்று இப்போது உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார். அது என்னென்ன காரியது விடுதலை இல்லாமல் இருந்தாலும் சரி, விடுதலை உண்டு. வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, சண்டையிலிருந்து, அவிசுவாசத்திலிருந்து, அதிகமான தூக்கத்திலிருந்து, நிர்விசாரத்தின் ஆவியிலிருந்து இன்றே உங்களுக்கு விடுதலை உண்டு. கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். மனிதனின் பாவ இருதயத்தை தமது பரிசுத்த இரத்தத்தில் கழுவி புதிய சிருஷ்டியாக்கு இந்த அற்புதம் அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். செய்தாரே, உங்களுக்கு செய்தாரே, எனக்கு செய்தாரே. எதுவுமே செய்யாமல் நாம் நீதிமானாக்கப்பட்டோமே. மற்றவர்கள் நமக்கு கொடுப்பது அவருக்கு என்ன சாதாரண காரியமா? மற்றவைகளை எல்லாம் கொடுப்பது. இப்படி ரட்சித்தவரே மற்றவர்கள் கொடுக்க மாட்டாரா? முதலில் உங்களை சிந்தையில் அவரை பற்றிய அற்புதம் ஆச்சரியமான காரியங்களை நினையுங்கள், படியுங்கள், தேடி உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்கள். அடுத்தவங்க விஷயத்தை அறிந்து கொள்ள முயற்சி எடுக்காதீர்கள். அது நமக்கு அவசியம் இல்லாதது. நிறைய குப்பைகள் தான் வந்து மனதில் ஒட்டும். எவ்வளவுக்கு எவ்வளோ விஷயம் தெரியாமல் இருக்கிறீர்கள் அவ்வளோக்கு உங்களுக்கு நிம்மதி. அவரது அன்பு, தயவு, கிருபை, நம்மை வைத்துள்ள பிரியத்தை நினைத்து பாருங்கள். அவரை அறிகிற அறிவுதாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம். எவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் அவரை அறிகிறீர்களோ, அதை நினைக்கிறீர்களோ, அதை தியானம் செய்கிறீர்களோ, சொல்லி கேட்குறீர்களோ, அப்பா நீங்கள் அன்னைக்கு அவங்களுக்கு செய்தீங்களே, எனக்கு ஏப்பா செய்யக்கூடாது? கேளுங்க, டிமாண்ட் பண்ணி கேளுங்க. நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிடுவாரா? லூக்கா 15ஆம் அதிகாரத்து சொத்தையெல்லாம் வாங்கிட்டு போய் மோசமான வழியில் செலவழிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் வந்தான். அவனை ஏற்றுக்கொள்ளவில்லையா? விருந்து வைக்கவில்லையா? அனைத்து முத்தமிடவில்லையா? திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவரில் நிலைத்திருக்க வேண்டும், இதைத்தான் எதிர்பார்க்கிறார். அவரால் எல்லாம் கூடும் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். சும்மா வாயில் அறிக்கை செய்யக்கூடாது, நம்பி அறிக்கை செய்ய வேண்டும்.
அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். சோம்பேறிகளுக்கு ஒரு கை கொடுப்பது இல்லை. தூங்கிக் கொண்டே இருப்பவர்களுக்கு கை கொடுப்பதில்லை. மற்றவர்களை பற்றி பேசிக்கொண்டு வேண்டாத காரியம் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு கை கொடுப்பதில்லை. அந்த குப்பையெல்லாம் விட்டு விட்டு வாருங்கள். அவரை பற்றி அறிவு, தகவல், உண்மை, அபிப்பிராயம் எந்த அளவிற்கு இருதயத்தை நிறைத்து வைத்துள்ளீர்களோ அதைத்தான் உங்கள் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் அப்படி என்றால் உங்களுடைய இருதயம் அதெல்லாம் நிறைக்கப்பட்டிருக்கிறது. நம்புவீர்கள், அப்படியே நடக்கும், வாய்க்கும். இதற்கு மாற்று வேறொன்றும் இல்லை. ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மால கூடாத காரியம் ஏதுமில்லை அப்பா. சகலத்தை எங்கள் வாழ்வில் செய்து நாங்கள் நம்பியிருக்கிறவர் இன்னாரென்று உலகம் அறிய வைக்க போகிறதற்காக தோத்திரம். நாங்கள் உங்களை அறிகிற அறிவிலை தேர்வோம், அதை அறிக்கை செய்வோம், துதிப்போம், ஸ்தோத்திருப்போம். இதுதான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் செய்வோம். ஹல்லேலூயா. இதுவரை ஜெபித்த அத்தனை ஜெபங்களுக்கு நீ பதில் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். பதில் கொடுப்பேன் என்று விசுவாசிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம், அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு என் இயேசு, என் அப்பா எப்படிப்பட்டவர் என்பதையே தியானிப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.